ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை 23-24. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 23-24. மூர்ச்சித்து விழுந்தேனோ வண்டரை போலே. இது 23. மூர்ச்சித்து விழுந்தேனோ வண்டரை போலே. அடுத்து 24. எழுப்பி விட்டேனோ உறங்காவில்லி போலே. எழுப்பி விட்டேனோ உறங்காவில்லி போலே. யார் இந்த வண்டர்? ஏன் மூர்ச்சித்து விழுந்தார்? உறங்காவில்லி என்றால் பிள்ளை உறங்காவில்லி தாசர் என்று தெரியும். மூர்ச்சித்து விட்டவர்களை இவர் எழுப்பியதால் என்ன பெருமை பார்ப்போம். பிள்ளை உறங்காவில்லி தாசருடைய சரித்திரம் கீழேயே நாம் அனுபவித்திருக்கிறோம். தன்னுடைய மனைவியான பொன்னாச்சியாரினுடைய கண்ணழகுக்கு மயங்கி இருந்தவர் பகவத் ராமானுஜராலே திருத்தப்பட்டு ராமானுஜ தாசராகவே தானும் தன் மனைவியுமாக ஸ்ரீரங்கம் கோவிலிலே முக்கிய காவல் மெய்க்காவலாக இருந்து ராமானுஜருடைய மடத்திற்கு வேண்டிய தொண்டுகளை செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார். இந்த பிள்ளை உறங்காவில்லி தாசர் அவருக்கு 2 மருமக்கள். ஒருத்தருடைய பேர் வண்டர், இன்னொருத்தருடைய பேர் செண்டர். அவங்க 2 பேருக்கும் பேர் வண்டர் செண்டர் அப்படின்னு 2 பேருக்கும் பேர். வண்டவில்லி செண்டவில்லி என்று சொல்லுவார்கள். அவர்களையும் இவர் தன்னுடைய அனுஷ்டானங்களால நடத்தைகளால திருத்தி ராமானுஜருக்கே சிஷ்யர்களாக ஆக்கிவிட்டார்கள். அதனால இவர்களும் உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ராமானுஜன் அடியார்களாக வாழ்ந்து வருகிறார்கள். அப்பொழுது ராமானுஜர் அவங்களுக்கு கொடுத்த பேர் செண்டலங்காரதாசர், வண்டலங்காரதாசர். வண்டர் செண்டர்னு இருந்தப்போ மல்யுத்த வீரர்கள், ராஜா பக்கத்துல உறையூர்ல இருக்கக்கூடிய ராஜாவினுடைய அரண்மனையில காவலாளிகளாக காவல் பொறுப்புல இருந்தவர்கள், முக்கிய பதவியில பொறுப்புல. அவர்கள் அப்படி இருந்தவர்களை இப்போ தாசர்கள் ஆக்கிட்டார். வண்டலங்கார தாசர், செண்டலங்கார தாசர் என்று அவர்களுக்கு தாசிய நாமம், தாசனான பேரை கொடுத்தார். அவங்க என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள் என்றால், உறையூர்ல சோழ ராஜாவுக்கு மெய்க்காவலர்கள், இன்னைக்கு பக்கத்துல பிளாக் கேட்ஸ்னு கூட்டு போறாங்க இல்லையா, பிரைம் மினிஸ்டர்லாம் போனாக்கா, அது போல மெய்க்காவல், ராஜாவுக்கு பக்கத்துல காவலுக்கு போறது. அவருக்கு எதுவும் அவர் திருமேனிக்கு வந்துடாம ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தொண்டு, செக்யூரிட்டி வேலை பணிபுரிந்து வந்தார்கள். உத்தியோகம் பண்ண பிற்பாடு மீதி இருக்கிற நேரத்துல ஸ்ரீரங்கத்துக்கு வந்து மடத்துல கைங்கரியம், ஆச்சாரியருக்கு தொண்டு. அது மட்டுமல்ல, தனக்கு கிடைக்கிற ஊதியம், ராஜா கிட்ட இருந்து வர்ற சம்பளம் இருக்கு இல்லையா, அந்த ஊதியத்தை எல்லாம் கொண்டு வந்து மடத்திலே சமர்ப்பித்து வந்தார்கள். இவர்கள் இப்படி சமர்ப்பித்து வர அந்த ராஜாவுக்கு இவர்கள் எப்படி இருந்தார்கள், இப்ப திருமண் காப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப ராமானுஜரிடத்துல பிரதிபக்தியோட இருக்கிறத பாக்கிறார். அந்த ராஜாவுக்கு அகலண்ட நாட்டாழ்வான், அகலங்க நாட்டாழ்வான்னு பேர். அந்த அகலங்க சோழன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் அவர் சாயந்தரமா அப்படி உலாவை கொண்டு இருக்கிறார், வாக்கிங் போறார். ராஜா அகலங்க சோழன், அகலங்க நாட்டாழ்வான்னு பின்னாடி வருது. அவர் அப்படி இவங்களோட போறார். வண்டரும் செண்டரும் பக்கத்திலேயே 2 பக்கமும் வண்டலங்கார தாசர், செண்டலங்கார தாசர்னு 2 பேரும் பக்கத்துல மெய்க்காவலுக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி வரும்பொழுது பார்த்தார், இவருக்கு தெரியும் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்று. ஸ்ரீமன் நாராயணனை தவிர இதர தேவதைகளை வழிபட மாட்டார்கள் அப்படிங்கிறது இவருக்கு நல்லா தெரியும். ராமானுஜருடைய தாசர்கள், அதனால வைஷ்ணவ நெறியை மட்டுமே பின்பற்றக்கூடியவர்கள் என்று நல்லா தெரியும். சரி, இவங்களை சும்மா பரீட்சித்து பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் தூரத்துல ஒரு சமண ஆலயம்,
ஜெயின் டெம்பிள். அந்த சமண ஆலயத்தினுடைய மதில்ல சிங்கங்கள் எல்லாம் இருக்கும், சிம்மத்தை வச்சிருப்பாங்க. இப்ப நடந்து வரும்போது தூரமா அப்படி அந்த சமணர்களுடைய கோயிலை காட்டி, திருமுற்றம் திருவடி தொழுங்கோள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா எம்பெருமான் திருமுற்றம் அன்றோ, அது பெருமாள் கோயில், கும்பிடுங்கோ பெருமாளை அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு நல்ல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்பவுமே பெருமாள் கோவிலையோ, ஒரு ஹனுமார் கோவில், ஆச்சாரியன் கோவில், ராமானுஜர் எங்க பார்த்தாலும் அது டக்குன்னு கையெடுத்து கும்பிடுவார்கள். இந்த பழக்கம் தானா வந்துடும். இதை இந்த அகலங்க நாட்டாழ்வான் சொன்ன உடனே, எம்பெருமானுடைய திருமுற்றம் அன்றோ, திருவடி தொழுங்கோள், பெருமாள் கோயில் இல்ல, கும்பிடுங்க அப்படின்ன உடனே பட்டுன்னு கையெடுத்து நன்னா தீர்க்கமா சேவித்தார்கள், வணங்கினார்கள் அந்த கோவிலை. அது முடிஞ்சு கும்பிட்ட உடனே சிரித்துக்கொண்டே அகலங்க நாட்டாழ்வான் சொன்னார், அது உங்க பெருமாள் கோயில் இல்லப்பா, அது அமணன் கோயில். அமணன்னா மொட்டை அடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஜைனர்களுடைய கோயில் அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா, இதர தேவதை புற தேவதையை போய் நம்ம வணங்கி விட்டோமே என்று ரெண்டு பேரும் மயக்கமாய் கீழே விழுந்துட்டாங்க. இதெல்லாம் கற்பனை பண்ணியாவது பார்க்க முடியுமா நம்மால? அவங்களுக்கு எந்த அளவுக்கு மறந்தும் புறம் தொழாமாந்தர் தேவதாந்தர சம்பந்தம் கூடாது என்பது எப்படி தெளிவாக பதிஞ்சு இருக்கு பாருங்க. ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ராமானுஜருக்கு நேரடி சிஷ்யர்களாக இருக்கிறார்கள். பெரிய பெரிய வைணவ அடியார்கள் வாழ்ந்த காலம் என்றதுனால அவர்கள் இதர தேவதையை கையெடுத்து கும்பிட்டுட்டோமே அப்படின்னு தோணின உடனேயே, நினைக்க கூட இல்லை, தோணின உடனேயே உடம்பெல்லாம் வேர்த்து போய் அப்படியே மயக்கமாய் மூர்ச்சையாய் கீழே விழுந்து விட்டார்கள். இந்த அகலங்க நாட்டாழ்வானுக்கு ஒன்றும் புரியல, என்ன நடந்தது, நம்ம விளையாட்டா பண்ணது வினையா போயிடுச்சே அப்படின்னு பிள்ளை உறங்காவில்லிதாசர் கூட்டுவாங்கோ, அவங்க மாமாவை கூட்டுவாங்கன்னார். பிள்ளை உறங்காவில்லிதாசர் வந்தார். என்ன நடந்ததுன்னு கேட்டார். சுவாமி, அங்க இருக்கக்கூடிய அந்த ஜைனர்கள் கோயிலை பார்த்து, இது பெருமாளுடைய கோயில், கும்பிடுங்கோன்னு சொன்னேன், அவங்களும் கும்பிட்டுட்டாங்க. ஆனா திடீர்னு அது ஜைனர்கள் கோயில்னு தெரிஞ்ச உடனே, ஐயோ இதர தேவதையை கும்பிட்டுட்டோமேன்னு அப்படி மயக்கமாய் விழுந்தார்கள் அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளை உறங்காவில்லிதாசர், இப்படி செய்யலாமா, இதுல என்ன வேளிக்கை கேலி கொண்டாட்டம் அப்படின்னு அவர் செய்த காரியம் பாருங்க. எதுவும் தண்ணி இன்னிலாம் தெளிக்கல, தன்னுடைய ஸ்ரீபாத தூளி, தன்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய சிறு துகள்கள், அதை எடுத்து அப்படியே அவர்கள் மேல தடவி இருக்கார். அவங்க மேல படும்படியாக மெல்ல தடவி இருக்கார். திடீர்னு அவங்க மூர்ச்சை தெளிந்து எழுந்து விட்டார்கள். எழுந்த உடனே இதெல்லாம் அகலங்க நாட்டாழ்வான் பார்க்கிறார், என்ன நடக்குது இங்க, இவர்களேனோ இதர தேவதையை கும்பிட்ட உடனே மயக்கமாய் விழுந்துட்டாங்க. இவர் வந்தவர் ஏதோ தண்ணி தெளிக்கலாம், அதை கொடுக்கலாம், மருந்து கொடுக்கலாம், ஏதோ பேசலான்றது இல்லாம தன்னுடைய பாதத்தினால திருவடிகளால் அப்படி தடவரார் மெல்லமா. திடீர்னு எழுந்து கொள்ளுகிறார்களே என்று சொல்ல, அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஸ்ரீபாத தூளி அப்படின்னு சொல்லுவார்கள். தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார்னே ஒரு ஆழ்வாருக்கு பேர் இல்லையா? விப்ரநாராயணர்னு இருந்தவர் தொண்டரடி பொடி ஆழ்வார் ஆனார் இல்லையா? அப்ப எவ்வளவு பெருமை இருக்கக்கூடியது. தொண்டர்களுடைய அடிப்பொடி, நல்ல பாகவதோத்தமர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஸ்ரீபாத தூளி என்பது, நீங்க பெரிய ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் வந்தா அவங்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுவது என்பது மிகவும் பாவனமானதுன்னு சொன்னா சுத்தமானது, நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடியது, நம்முடைய பாவங்களை தோஷங்களை எல்லாம் போக்கக்கூடியது என்று கேள்விப்படுகிறோம். அதை சொல்றதுக்காக தான் இந்த சரித்திரம். இது 12,000 படி குரு பரம்பரா பிரபாவத்தில் வருகிறது. ஆனா இதனுடைய முக்கியம் எங்கன்னு கேட்டால், நம்மாழ்வார் திருவாய்மொழி, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி 4ஆம் 10, அதுல 5ஆம் திருமொழி ஆழ்வார் பெருமாளோட சம்ஸ்லேஷம் கூடி இருக்கிறதுனால ஆனந்தமா பாட்டு பாடுறார். வீட்டிருந்து 7 உலகும் தனிக்கோள் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்காலும் அம்மானை எம்மா பிளந்தான் தன்னை போற்றி என்றே கைகளாரத் தொழுது சொல் மாலைகள் ஏற்ற நோட்டேற்கு இனி என்ன குறை எழுமையுமே அப்படின்னு ஆனந்தமா பாடுறார். அப்படியே பாடிக்கிட்டு வந்தவர் அடுத்து 4ஆம் 10 6ஆம் திருமொழி வருகிறது. இதிலே கலக்கம் துக்கம் மயங்கி பராங்குசநாயகியானவள்
பெண் பாவனையில் இருக்கார் நம்மாழ்வார். அந்த பெண்ணுடைய பாவனையில் இருந்தவர் மயங்கி போகிறார். பகவானை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலை விஸ்லேஷ தசை அப்படின்னு சொல்லுவாங்க. கூடியிருந்தால் அதற்கு சம்ஸ்லேஷ தசைன்னு பேர், பிரிந்திருந்தால் அதற்கு விஸ்லேஷ தசை அப்படின்னு பேர். பகவானை விட்டு பிரிந்து மூர்ச்சையாகி ஒரு பெண் விழுந்து கிடக்க அந்த தாய்மார்கள் என்ன பண்றது, பெண்ணு மூர்ச்சையாயிட்டாலே அப்படின்னு பார்த்து ஒரு கட்டுவீச்சியை அழைத்து வருகிறார்கள். அந்த காலத்துல கட்டுவீச்சு குறி சொல்றவ இருப்பா இல்லையா, மாந்திரீகம்லாம் பண்ணுவா. அந்த கட்டுவீச்சியை அழைத்து வந்தால் அந்த கட்டுவீச்சி சொன்னா, ஏதோ ஒரு சூத்ர தேவதை, எல்லை காவல் தெய்வம் ஏதோ பிடிச்சுக்கிட்டு இருக்கும் பொண்ணை, அதனால நீங்க அந்த தேவதைக்கு செய்ய வேண்டிய பூஜை பரிகாரங்கள் எல்லாம் செய்யுங்கோ அப்படின்னு அங்கோர் கல்லும் இறைச்சியும் தூவுங்கோள். அந்த தேவதைகள் கல்லு குடிக்கும், இறைச்சி சாப்பிடும் இல்லையா, அதெல்லாம் போடுங்கோ அப்படின்னு அந்த பெண் சொல்லிட்டு போறா. கட்டுவீச்சி சொன்ன உடனே இவர்கள் என்னடா இது, நம்ம பெண் உயர்ந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கே அடிபட்டவள் அடியானவள் ஆயிற்றே, இவளுக்கு என்ன பண்றதுன்னு இருக்கும் பொழுது செய்யலாமா அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பராங்குச நாயகி நம்மாழ்வாருடைய தோழி வருகிறாள். அந்த தோழி சொல்லுகிறாள், இப்படியெல்லாம் நீங்கள் செய்யலாமா, அவளுடைய நோய் என்னன்னு தெரியலையா, அந்த நோய்க்கு மருந்து என்னன்னு தெரியலையா என்று சொல்லி அவள்தான் பிரிக்கிறாள். யாரோ இல்லை, தேர்ப்பாகனார் மாய போர் தேர்ப்பாகனார்க்கு இவள் சிந்தை துழாய் திசைக்கின்றதே. உங்களுக்கு தெரியலையா, இந்த பெண்ணை பிடித்து இருக்கக்கூடியது இவளுடைய மனசுல நினைச்சு நிக்கிறது யாருன்னா தேர்ப்பாகனார்னா பார்த்த சாரதி எம்பெருமான், தேரோட்டி கண்ணன், அவர்தான். அவரால மயங்கி கிடக்கிறாள் அப்படின்னு சொல்ல பாசுரம் அப்படியே போகிறது. தீர்ப்பாறை யாமினி எங்கெனம் நாடுதும் அன்னைமீர் ஓர்பால் இவ்வொன்னுதல் உற்ற நல் நோயிது தேரினோம் போர்ப்பாகு தான் செய்து அன்றைவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார்க்கு இவள் சிந்தை துழாய் திசைக்கின்றதே என்பது பாடல். முதல் பாட்டு. அது இப்படி ஒரு பாட்டா அந்த பெண்ணு சொல்லிக்கிட்டு வரா. இப்படி கண்ணன் இவளிடத்திலே ஆவேசித்திருக்க நீங்க யாரோ இதர தேவதைகளை சொல்லி இன்னும் நோயை பெரிதுபடுத்துகிறீர்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்ற பாசுரம். அதுல 6வது பாட்டு. தனியும் பொழுதில்லை நீரணங்காடுதிர் அன்னமீர் பிணியும் ஒழிகின்றதில்லை பெருகும் இதுவல்லால் மணியின் அணி நிற மாயன் தமர் அடி நீரு கொண்டு அணிய முயலில் மற்றில்லை கண்டீர் அவ்வணங்குக்கே. அழகான பாடல். அந்த இடத்துல இந்த ஐதீகம், இந்த கதை எடுத்து சொல்லப்படுகிறது. நம்பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்தில் இதை எழுதுறார். தனியும் பொழுதில்லை நீரணங்காடுதீர் அன்னமீர், நீங்க பாட்டுக்கு ஏதோ இதர தேவதைக்கு தான் பிடிச்சிருக்கு என் பொண்ணுன்னு சொல்லி அணங்காடுதல் அப்படின்னு பேய விரட்டுற மாதிரி ஏதோ வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீங்க, அது ஒன்றும் குறைஞ்ச பாடு இல்லை. பிணியும் ஒழுகின்றதில்லை, அவளுக்கு ஒன்றும் இன்னும் மூர்ச்சையெல்லாம் தெரியல, நோயும் போகல. பெருகும் இதுவல்லால், பார்த்தா இன்னும் தான் அதுவளுக்கு நோய் அதிகமாகிக் கொண்டே போகிறது. அப்ப அவங்க எல்லாம் கேட்கிறாங்க, அம்மா எல்லாம் என்ன தாண்டி பண்றது அப்படின்னு கேட்க, மணியின் அணி நிற மாயன், மிக உயர்ந்ததான நீல ரத்தன மணி கல்லை போன்ற நிறத்தை உடையவனான மாயன் பகவான் கண்ணபிரான். தமர், தமர்னா அடியார்கள், அவனுடைய அடியார்கள் பாகவதர்கள். அடி நீரு கொண்டு, அடி அப்படின்னா தமர் அடி, அடியார்களுடைய ஸ்ரீபாத, நீரு என்றால் தூளி, அவங்களுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய பொடி ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதனை கொண்டு அணிய முயலில் அந்த பகவானுடைய அடியவர்கள் பாகவதோத்தமர்களுடைய ஸ்ரீபாத தூளி தொண்டர் அடி பொடியை கொண்டு தூங்கோ, அதை கொண்டு அந்த பெண்ணுக்கு அணிந்தீர்கள் என்றால் மற்றில்லை கண்டீர் அவ்வணங்குக்கே, அதை விட நல்ல மருந்து அந்த பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை என்று அழகான பாசுரம். அந்த வியாக்கியானத்தை எடுத்துத்தான் இந்த இடத்திலே காட்டுகிறார்கள். அழகான வாக்கியம். அப்ப இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே அடிமைப்பட்டவர்கள் என்பவர்கள் எப்பொழுதும் மறந்தும் புறந்தொழா மாந்தர்களாக இருக்கணும். அதே போல உயர்ந்த பாகவதோத்தமர்களுடைய ஸ்ரீபாத தூளி என்பது மிகவும் பெருமை வாய்ந்தது என்பதை இந்த வண்டர் சென்டர் என்பவர்களுடைய சரித்திரத்திலிருந்தும்
பிள்ளை உறங்காவில்லி தாசருடைய வைபவத்தையும் பார்க்கிறோம். அப்போ வண்டர் சென்டருக்கு இருந்த அந்த தேவதாந்தர பஜனம் கூடாது, மறந்தும் புறந்தொழா மாந்தர் அப்படிங்கிற உறுதி எங்களிடத்தில் இல்லையே. பிள்ளை உறங்காவில்லி தாசரை போன்ற வைஷ்ணவத்துவ பூர்த்தி, எவ்வளவு பூர்த்தியோடு இருக்கார், அது கிடைக்கப் பெறவில்லையே என்றுதான் இந்த வார்த்தையினாலே திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை கூறுகிறாள். 23வது வாக்கியம், மூர்ச்சித்து விழுந்தேனோ வண்டரைப் போலே, எழுப்பி விட்டேனோ உறங்காவில்லி போலே. அடுத்து 25வது வாக்கியம், ஒரு கோல் துறை பெற்றேனோ அம்மையார் போலே, ஒரு கோல் துறை பெற்றேனோ அம்மையார் போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.